என்ன செடி? மருந்து செடி. என்ன மருந்து? அது பேர் என்ன? கஞ்சா செடி. நல்லா சத்தமாக சொல்லும். கஞ்சா செடி வளர்க்கலாமா அது மாதிரி? ஆனால் நான் தாங்கியாக இது பண்ணுறேன். எனக்கு மருந்து போலாம் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அதுதான் எனக்கு நிம்மதி கொடுக்குது. நான் வந்து நிறைய மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டேன். இயற்கையான நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு வந்து நான் இது பண்ணி நான் எதுவும் யாருக்கும் என் மேலே இது அக்யூஸ்ட் இல்லை, கிரிமினல் கேஸ் இல்லை. அது வளர்க்குறது அஃபென்ஸ் தெரியுமா? அதே மாதிரி கஞ்சா யூஸ் பண்ணுறதும் அஃபென்ஸ் தெரியுமா? அதெல்லாம் கவர்மெண்ட் தான் நான் விற்கிது. அவங்கள பிடிக்கல. எனக்கு மருந்து ஆமாம், அது கவர்மெண்ட் எங்க இருக்குது சொல்லுங்க. கவர்மெண்ட் சார்பில் தான் விற்கிது. கவர்மெண்ட் இல்லாமல் இதெல்லாம் விற்காது. கடையை காட்டுங்க, நான் பார்க்குறேன். கடையெல்லாம் நான் எப்படி நான் சொல்லுவேன்? கவர்மெண்ட் விற்கிது, நீங்கள் தப்பாக பேச சொல்கிறீங்களா? இல்லை, அப்போ உங்களுக்கு மீறி எப்படி நான் வர முடியும்? யாரு உங்களுக்கு மீறி எப்படி நான் இது கிடைக்க முடியும்? கிடைக்க முடியும். ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது, கடை இருக்குது, எனக்கு தாண்டி தான் கிடைக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வரல. இது வந்து கவர்மெண்ட்ல ஃபாரின்லேயே வந்து இதுவாக விடுறாங்க. ஏன் இங்கே மட்டும் இது போல பண்றாங்க? இது வந்து சிவன் போடுன்னு சொல்றாங்க. அதனால தான் சிவனை வச்சு கொண்டு கும்பிடுறேன். நான் வந்து இப்போ கூட கோயிலுக்கு போயிட்டு சாமி இதெல்லாம் வாங்கிட்டு தான் வரேன். நான் எல்லா சாமியும் கும்பிடுறேன். ஓகே ஓகே ஓகே.